ருத்ரன் தொடர்கிறது. இந்துவாதச லிங்கங்களை அல்லாமல் ஸ்மரித்த உடனேயே பாபங்களை ஒழிக்கத்தக்க பஞ்சபூத லிங்கங்களான 5 லிங்கங்கள் உண்டு. அவை காஞ்சியில் பிருத்திவிமயமான ஏகாம்பர லிங்கமும், ஜம்புகேஸ்வரத்தில் அப்புமயமான ஜம்புகேஸ்வர லிங்கமும், அருணாசலத்தில் அக்னிமயமான அருணாசல லிங்கமும், தட்சிண கைலாயம் என்று புகழப்பெற்ற ஸ்வர்ணம் தீர்த்தமுள்ள ஸ்ரீ காலத்தியில் வாயுமயமான ஸ்ரீ காலத்திலிங்கமும், பூலோக மகா கைலாயம் என்ற புகழ்பெற்ற தில்லையில் ஆகாயமயமான திருமூலலிங்கமும் ஆகும். இவ்வைந்து லிங்கங்களை கண்ணால் கண்டாலும், காதால் கேட்டாலும், வாயால் சொன்னாலும், மனத்தால் நினைத்தாலும் அப்போதே புனிதமடைந்து இஷ்ட சித்திகள் கைகூடப் பெறுவர். இனி தீர்த்தங்களிலும் திவ்ய ஸ்தலங்களிலும் புண்ணியலிங்கங்களும் உபலிங்கங்களையும் சொல்கிறேன். சௌராஷ்டிரத்தில் சோமநாத லிங்கத்திற்கு மகீநதி சாகர சங்கம ஸ்தலத்தில் அந்தகேசலிங்கமும், மல்லிகார்ஜுன லிங்கத்திற்கு பிருகு பர்வத சமீபத்தில் ருத்ரலிங்கமும், மகாகால லிங்கத்திற்கு துக்தேசலிங்கமும், ஓங்காரேஸ்வர லிங்கத்திற்கு கர்த்தமேசலிங்கமும், கேதாரலிங்கத்திற்கு யமுனா தீர்த்தத்தில் பூதேசலிங்கமும், பீமசங்கர லிங்கத்திற்கு பீமேஸ்வர லிங்கமும், விஸ்வேஸ்வர லிங்கத்திற்கு சரண்யேஸ்வர லிங்கமும், திரையம்பக லிங்கத்திற்கு சித்தேஸ்வர லிங்கமும், வைத்தியநாத லிங்கத்திற்கு வைஜநாத லிங்கமும், நாகேஸ்வர லிங்கத்திற்கு ஜில்லிகா சரஸ்வதி சங்கமத்தில் இருக்கும் பூதேஸ்வர லிங்கமும், ராமேஸ்வர லிங்கத்திற்கு குப்தேசலிங்கமும், குஸ்மேசலிங்கத்திற்கு வியாக்ரேஸ்வர லிங்கமும் உபலிங்கங்கள் ஆகும். இனி பிரதானமான லிங்கங்களையும் சொல்கிறேன். அவை கங்காதீரத்திலிருந்து பயன் தருகின்றன. அவை கிருத்திவாகேசலிங்கம், விருத்தகால தேசலிங்கம், தலை பண்டேஸ்வரலிங்கம், தவாசுவ மேதலிங்கம். கங்காசாகர சங்கமத்தில் சங்கமேஸ்வரலிங்கம், யமுனாதீரத்தில் கோதுமேஸ்வரலிங்கம், பிருந்தாவனத்தில் அருகே நீலேஸ்வரலிங்கம், பூதேஸ்வரலிங்கம், கௌசிகி தீரத்தில் நாரீஸ்வரலிங்கம், நல்லகி தீரத்தில் கடுகேசலிங்கம், புஷ்கர தீரத்தில் பூரேசலிங்கம், மல்கு மணி தீரத்தில் மண்டகேசலிங்கம், கோமதி சாகர சங்கமத்தில் சித்த நாகேஸ்வரலிங்கம், பந்தனத்தில் தூரேசலிங்கம், பிரிகேசலிங்கம், ஜகநாதலிங்கம் எனப்படும். நருமதை தீரத்தில் உள்ள லிங்கத்தொகையை ஒருவராலும் சொல்லவே முடியாது. அந்த மகாநதியே சிவரூபமாகவும் பாபநாசினியாகவும் இருக்கிறது. அதிலுள்ள பருக்கை கற்கள் யாவுமே சிவலிங்கமே ஆயினும் அங்கிருக்கும் லிங்கங்களில் சிலவற்றின் பெயர்களை சொல்கிறேன். அங்குள்ள மாமலையில் ஆவர்த்தேசர், பத்மேசர், சிம்ஹேசர், சுமேசர், குமாரேசர், புண்டரீகேசர், மண்டபேசர், தீஷணேசர், சுந்தரேசர், குச்சேலர், கும்பேசர், குபேரேசர், சோமேசர், நீலகண்டேசர், மங்களேசர், நந்திகேசர் என பெயர் பெற்றவை. நந்திகேசர் கோடி பிரம்ம ஹத்திகளையும் போக்கடிப்பவர். இந்த லிங்கத்தை பக்தியோடு பூஜிப்பவன் அடையாத பயனே இல்லை. அங்கு நர்மதை ஆற்றில் நீராடி குளிப்பவர்கள் தாம் செய்த பாவங்களையெல்லாம் நீக்குவர். பூர்வத்தில் தர்மராஜன் நாரத முனிவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நர்மதை நதி தீரத்தில் கர்ணகி என்ற பட்டணத்தில் உதத்திய வம்சத்தில் உதித்த பிராமணன் ஒருவன் காசி யாத்திரை செய்ய விரும்பி தன் 2 குமாரர்களிடம் தன் மனைவியை ஒப்படைத்துவிட்டு காசிக்கு யாத்திரை சென்று அங்கு தங்கியிருந்து ஒரு நாள் இருந்து விட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் புத்திரர்கள் தங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தியஷ்டி முதலிய கர்மங்களை செய்தார்கள். இறந்தவனின் மனைவி தன் மக்கள் மீது கொண்டிருந்த விருப்பத்தால் அவர்களை காத்து மனைவிகளை முடித்து முன்னோர் வைத்திருந்த பொருளை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்து தன் பாதுகாப்பிற்கு சிறிது தனம் வைத்திருந்து சில காலத்தில் அதை தர்ம வழியில் செலவிட்டு புண்ணியம் தேடியும்
பிராணன் ஒழியாதிருக்க வந்தாள். அப்போது அவளது புத்திரர்கள் தாயை நோக்கி, அம்மா, உனக்கு மனக்குறை ஏதாவது இருந்தால் அதை எங்களிடம் சொல் என்றார்கள். அதற்கு அவள், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அதை செய்வீர்களானால் எனக்கு நல்ல மரணம் ஏற்படும் என்றாள். அது என்னவென்று புதல்வர்களை கேட்டார்கள். அதற்கு அவள், அது என் மூத்த மகன் செய்ய வேண்டியது, அவன் அதை செய்ய வேண்டும் என்பது என் கோரிக்கை. அதாவது காசியில் மரணம் கிட்டாவிட்டாலும் என் எலும்புகளை கங்கையில் விட வேண்டும். அவ்வாறு செய்தால் எனக்கு க்ஷேமம் வரும், அதுவே என் விருப்பம் என்றாள். மூத்த மகன் அவளை நோக்கி, தாயே, நீ நல்ல மனதோடு உயிர் நீத்தால் உன் காரியத்தை நீ சொன்னபடி நான் செய்த பிறகே என் காரியங்களை செய்வேன் என்றான். தாய் சிவஸ்மரணை செய்து கொண்டே பிராணனை விட்டாள். அப்போது அவளது புத்திரர்கள் தகனம் முதல் உத்தரகிரியை சீராக யாவற்றையும் சிறப்பாக செய்தார்கள். சுவாதன் என்ற ஜேஷ்டகுமாரன் முதல் மாசிகம் செய்து காசிக்கு போக தாயின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தன் மனைவியையும் புதல்வரையும் வீட்டிலே நிறுத்தி விரைவில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு ஒரு சேவகனையும் துணைக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஒரு யோஜனை தூரம் சென்றதும் இருட்டிவிட்டதால் அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் சேர்ந்து சந்தியாவந்தனம் முதலிய கிரியைகளை செய்து முடித்து கொண்டு அன்றிரவு தங்கி சிவபெருமானை துதித்து கொண்டிருந்தான். அப்போது 5 நாழிகை இரவில் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வீட்டு வாசலில் பசு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அவ்வீட்டு வேதியன், பசுவை இன்னும் கறக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே கன்றை அவிழ்த்துவிட்டு தன் மனைவியை பசுவை கறப்பதற்கு கூப்பிட்டு அந்த கன்றின் கயிற்றை பற்றி இழுத்து போனான். அப்போது அந்த கன்று அவன் காலை மிதிக்கவே வேதியன் கோபம் கொண்டு தன்னை மிதித்ததற்காக அந்த கன்றை கொம்பால் அடித்து பாலூட்ட விடாமலும் கொண்டு சென்று ஒரு தூணில் கட்டி போட்டான். கன்று அருந்தாத பால் பசுவின் மடியில் இருந்ததால் பசுவானது மிகவும் அழுதது. அவ்விரைச்சலை கேட்டதும் பசுவின் கன்று, தாயே, நீ ஏன் கூச்சலிடுகிறாய் என்று கேட்டது. அதற்கு தாய் பசு, எனக்கு நேர்ந்த துக்கம் உன்னை அவன் கொம்பால் அடித்ததால் உண்டானது என்றது. தாயே, நாம் கர்ம வசத்தில் உள்ள ஜீவர்கள். ஆகையால் கர்மத்தை அனுபவிக்காமல் நாம் எங்கே போக முடியும்? பூர்வத்தில் சிரித்து கொண்டே செய்த கர்மத்தை இப்போது அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுகதுக்கங்கள் அனுபவிக்காமல் தப்புவதில்லை என்று கன்று பதில் சொன்னது. அதற்கு தாய்ப்பசு, மகனே, நீ சொல்லும் வார்த்தை நான் அறிந்ததுதான். ஆயினும் சம்சார மாயையால் துக்கம் அடைந்திருக்கிறேன். நான் அழுதும் துக்கம் அடங்கவில்லை என்றது. அதற்கு அதன் கன்று, நீ அழுவதால் பயன் என்ன? அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்றது. பசுவானது, எனக்கு இப்போது உண்டான துக்கம் இந்த வேதியனுக்கும் உண்டாலன்றி ஒழியாது. ஆகையால் இவனுக்கு அத்தகைய துன்பத்தை நான் உண்டாக்குவேன். அப்போதுதான் அது தன் செயலால் விளைந்தது என்பதை உணர்வான். மகனுக்கு துன்பம் நேர்ந்தால் தாய்க்கு அதை காட்டிலும் துக்கம் அதிகமாக இருக்கும். நாளை உதயத்தில் அவ்வேதியனின் மைந்தனை என் கொம்புகளால் குத்திவிடப் போகிறேன். அதனால் அவன் குத்தினன் மாண்டு போவான் என்றது. அதற்கு கன்று, தாயே, இதுவரையில் நாம் செய்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருப்பது போதாதென்று இந்த பிரம்மகத்தியை வேறு அது அடைய வேண்டுமா? இவன் புதல்வனை கொண்டால் உனக்கும் அத்தகைய துன்பம் மீண்டும் வராமல் இருக்காது. நற்கர்மம் செய்தால் சொர்க்கலோகமும், துர்க்கர்மம் செய்தால் நரகமும், மிஸ்ர கர்மம் செய்தால் மானிட பிறவியும், கர்ம நலிவால் முக்தியும் உண்டாகும். ஆகையால் நீ இத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம். என்னை அவன் அடித்தானே என்று நினைக்கிறாயா? நான் யார்? நீ தாயும் இல்லை, நான் உன் புதல்வரும் இல்லை. தாய், தந்தை, உற்றார், உறவினர்கள், மக்கள் என்று சொல்லப்படுகிற யாவுமே பொய். எல்லா பிராணிகளும் தத்தமது கர்மத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் இதனை உணர்ந்து தீமை செய்யாமல் நன்மையே செய்ய வேண்டும் என்றது. அதற்கு தாய்ப்பசு, உனக்கு விளைவித்த துன்பத்தை கண்ட நான் அதை அவர்களுக்கு திருப்பி செய்வது எப்போது என்று பதைக்கிறேன். பிரம்மகத்தி வரும் என்றாய் அல்லவா? அதை போக்கடிக்க தக்க புண்ணியஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தெரியும். இந்த வேதிய சிறுவனை கொன்றால் என் உடல் கருத்துவிடும். அந்த பிரம்மகத்தி நீங்கியவுடன் என் உடல் பழையபடி வெள்ளையாகிவிடும். அது எனக்கு தெரியும் என்று சொல்லியது. கன்று பதில் பேசவே இல்லை. இந்த சம்பாஷணையை, மிருகங்களின் பேச்சு மொழியை உணர்ந்திருந்த காசி யாத்திரை பிராமணன் கேட்டுக்கொண்டிருந்தான்.
இதை சோதித்த பிறகு நாம் போக வேண்டும் என்று அவன் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தான். தொடரும். நன்றி, வணக்கம். பிறருக்கு பகிருங்கள். நன்றி.